பார்த்தீங்கன்னா சூப்பரான சீனி அவரைக்காய், சீனரிக்காய் சொல்லுவாங்க, சீனி அவரை. ஸோ இப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ அந்த பொரியல் எப்படி செஞ்சு பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி 100 வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்ன எடுத்து பார்க்குறீங்களா? இன்னைக்கு சூப்பரான ஒரு சீனி அவரை சொல்லுவோம் இல்லையா, அந்த சீனி அவரை செய்யலாம்னு சொல்லிட்டு ஐடியா. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியும் கூட. நான் நல்ல சின்னதாக நல்லா பிஞ்சா சொல்லுவாங்களே அந்த மாதிரி சீனி அவரை இருந்தது ஸோ மார்க்கெட்டில். ஸோ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வேக போடணும். அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க, ஒரு தக்காளி, ஒரு 3 மிளகாவை 2ஆக கீறி அதை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் காயம், அப்புறம் வழக்கம் போல நம்மளோட மஞ்சத்தூள், அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோதான் தேவை. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதை வந்து கொஞ்சம் வேக போடணும். இதை கொஞ்சம் வேக போட்டால் தான் இதில் கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு கசப்பு இருக்கும், அந்த தோப்பு சொல்லுவாங்க இல்லையா, அது போகும். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கிறேன், இதில் நான் வாஷ் பண்ணி வச்சதுனால அப்படியே இதில் போட்டுருந்தேன். இது நல்ல சின்னதாக நான் கட் பண்ணுறது என்னன்னா, பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க இல்லையா. ஸோ அதனால பெருசாக கட் பண்ணால் நம்ம சாப்பிடுவோம், அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால இதனால வேக வச்சுட்டு லைட்டாக அதில் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மட்டும் லைட்டாக போட்டுருக்கேன். அவ்வளோதானே. இப்போ இதை நல்லா ரொம்ப ஒரு 2 கொதி வச்சனாலே போதும், ஈஸியாகவே வெந்துடும். இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக வச்சு இது நல்லா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் லைட்டாக. ஸோ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ சைடில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 தடவை வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன். சாரிங்க. கடுகு, சீரகம், நான் இது கூடயே கொஞ்சம் வழக்கம் போல சொல்கிற மாதிரி கொஞ்சம் காயம் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம் நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறதுனால நான் நிறைய சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஓகேவா? எல்லாத்தையும் நல்லா வதக்கி நான் வதக்கி பார்க்கணும். இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் சொல்லி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உப்பு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிறதுக்காக இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ரொம்ப வதக்கணும்னு இல்லை, அதனால ஓரளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன். வதக்கிட்டு ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நான் இதையும் நல்லா வதக்கிட்டு பார்க்கணும். இதில் லைட்டாக கொஞ்சம் சொல்லி மஞ்சள் நான் சேர்த்துருக்கேன். ஒரு பிங்க் கலர் இருக்கு. நம்ம வச்சுருந்தோம்ல அவரை, சீனி அவரை, சீனரிக்காய், சீனி அவரை, இதையும் நான் உள்ள போட்டுக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டா போகிறேன். நான் இதை நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு இந்த 2 நிமிஷம் வந்து என்ன செய்ய போகிறேன்னா நான் மூடி வச்சுருவேன். நான் அப்புறம் தான் என்ன ஆகுனா நல்லா வேகவும் செய்யும். இதோட இந்த மசாலாஸ்லாம் நல்லா கூட்டாகும். அதனால் இப்போ வேகட்டும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்தேன். ஸோ மூடி வச்சு கொஞ்சம் வேகும் போது தண்ணி ஏற்கனவே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் கீழே பாருங்க, இந்த வேக வச்ச தண்ணியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நான் வச்சதுக்கப்புறமும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸாக கலந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப பொடி சேர்த்ததுனால இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த துவர்ப்பு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த லைட்டான ஒரு காற்று மாதிரி இருக்கும். அது நல்லாவே வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் கம்மியாக சேர்த்துருக்கேன், நீங்கள் நிறைய சேர்த்துக்கிறதா இருந்துச்சு நிறைய சேர்த்துக்கோங்க. இதில் புளி ஊற்றியும் வைப்பாங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்மளோட சீனரிக்காய் இதோட பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து சீனி அவரையில் உப்பு போட்டிருக்கேன், தக்காளி வெங்காயம் வதக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சொல்லுங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன், நான் வச்சுக்க ஸ்பூன் வந்து ரொம்ப சின்ன ஸ்பூனு. நான் ஐஸ்கிரீம் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, நான் அதான் வச்சு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு நிறைய வைக்கிறீங்களா கம்மியாக வைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் சூப்பரான நம்மளோட சீனரிக்காய் பொரியல் ரெடிங்க. செம்மையாக இருக்குது. ஒரு பீஸ் நான் எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட்டு அதுவே நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பிஞ்சாக பார்த்து வாங்க, அப்போ ரொம்ப இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப பிஞ்சாக இருந்தாக்கா போட்டுருந்தாங்க. அதனால சரி இதே வாங்கி நீங்கள் வச்சுருவோன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுட்டேங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சூப்பராக ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தயிர் சாதம் இது வந்து நம்ம சீனி அவரை சொல்லுவோம் இல்லையா, சீனரிக்காய், ஓகேவா, அதோட பொரியல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.